இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 11ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு ஜெபத்தை போல, புகழ்ச்சி பாடலை போல தொடங்குகிறது. முதலில் கடவுளை, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை நாம் ஒவ்வொருவருமே போற்ற வேண்டும். இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கியவர் இறைவன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் இறைவன். அந்த படைத்த இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த அகில உலகத்தை படைத்தவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உருவிலும் சாயலிலும் உண்டாக்கியிருக்கிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, படைப்பு அனைத்திற்கும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த படைப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவா, எனக்கு இந்த நாளை கொடுத்ததற்காக, இந்த நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த படைப்பு, இந்த பிரபஞ்சத்தின் வழியாக எண்ணற்ற நன்மைகளை நான் உயிர் வாழ நீர் செய்து கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளை போற்றி புகழ வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்களெல்லாம் பல நேரங்களிலே ஆண்டவரிடத்திலே வேண்டுவதாக மட்டுமே இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இதை கொடும் அதை கொடும் என்று நாம் கேட்பதாக மட்டுமே இருக்கிறது. முதலாவதாக கடவுள் எத்தனையோ நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்த இறைவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். அந்த இறைவனை போற்றி புகழ வேண்டும். இன்று நாம் சக மனிதர்களை நம்முடைய தேவைக்காக சுயநலத்தோடு பல நேரங்களிலே புகழுகிறோம். வஞ்சகமாக புகழ்ந்து சுரண்டி நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் புகழ்ச்சி என்பது உண்மையானதாக, அர்த்தம் நிறைந்ததாக, எதையும் எதிர்பார்க்காத ஒன்றாய் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய நன்மைக்காக பல நேரங்களிலே பிறரை பொய்யாக புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். அதே போல நம்மை யாராவது புகழ்ந்து பேசினால் நாம் உடனே அவர்களுக்கு அடிமையாகி விடுகிறோம். அவர்களிடத்தில் ஏமாந்து போய்விடுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, எச்சரிக்கையாயிருங்கள், முன்மதியோடு இருங்கள், விழிப்போடு இருங்கள். நம்மை புகழக்கூடியவர்கள் எந்த நோக்கத்தோடு நம்மை புகழ்கிறார்கள், நம்மை போற்றுகிறார்கள், நம் சார்பாக பேசுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரை நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அந்த ஆண்டவரை நாம் போற்றுகிறோம், புகழுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, அந்த ஆண்டவர் எளிய பிள்ளைகளின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார்: ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இதை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம், எளிய பிள்ளைகளை தேடி வரக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு. அவர் நம்மில் ஒருவராக, நம்மை போல ஒருவராக நம்மோடு இருக்க ஆசைப்படுபவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் பிரசன்னமாக இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அவர் ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர் அல்ல. மாறாக உண்மையாக
எளிமையாக நேர்மையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அதிக பிரியத்தோடு இருக்கிறார். அவர்களிடத்தில் அவர் வாசம் செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஞானிகள், அறிஞர்கள் இவர்களையெல்லாம் விடுத்து கடவுள் எளிய குழந்தைகளிடத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். ஆம், இயேசுவை எளிய மக்கள் கண்டுகொண்டார்கள். ஏழை எளிய பிள்ளைகளோடு அவர் பணி செய்கிறார். ஏழைகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை உண்டு அவர்களோடு உரையாடி அவர்கள் மொழியில் பேசி நற்செய்தியை அறிவிப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஏன், அவருடைய பிறப்பு கூட ஒரு எளிய குடும்பத்திலிருந்து தான் வருகிறது. சூசையப்பரும் அன்னை மரியாளும் ஒரு எளிமையான குடும்ப பின்னணியை கொண்டவர்கள். அந்த குடும்பத்தில்தான் மெசியா ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்து வருகிறார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று நாம் அந்த ஆண்டவரை வழிபடுகிறோம், அந்த ஆண்டவரை போற்றுகிறோம், அந்த ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஆனால் எளிமையான வாழ்க்கை வாழ நம்மால் முடிகிறதா? பல நேரங்களிலே நாம் பணக்காரர்களை, அதிகாரத்தில் உள்ளவர்களை நண்பர்களாக உறவுகளாக கொண்டிருக்க ஆசைப்படுகிறோம். நம்மோடு எத்தனையோ எளிய பிள்ளைகள் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள், உறவுக்காக தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நல்லுறவில் இருப்போம். இறையாட்சி அங்கேதான் மலர்கிறது. ஆம், அன்பு சகோதர சகோதரிகளை, எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லோரும் கடவுளுடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். எனவே குழந்தைகளுக்கு தன்னை வெளிப்படுத்திய இறைவனைப் போல நாமும் ஏழை எளிய பிள்ளைகளோடு அன்புறவில் இருப்போம். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இருப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நீரே எங்களை வழிநடத்துவீராக. இன்று தங்கள் திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நிறைவாக உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. சிறு பிள்ளைகள் நோய் நொடியின்றி நலமான வாழ்க்கை வாழும்படியாய் ஆசீர்வதியும். இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும். இன்று நாங்கள் சந்திக்கும் நபர்களையெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல முடிவுகளை எடுக்கும் ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்கள் பயணங்களில் நீரே மேலான பாதுகாப்பாக இருந்து எங்களை வழிநடத்துவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. இதோ திருமணத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, குழந்தை வரத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை, காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை உம்முடைய மகிழ்ச்சியினால் நீர் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை வேண்டி ஜெபிக்கக்கூடிய நபர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த பழக்கங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பீராக. வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் படித்து கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும். உலக நாடுகளிடையே விரைவில் அமைதி நிலவும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் பகுதியில் வெயிலின் தாக்கம் குறைந்து நல்ல மழை பெய்ய செய்வீராக. உம்முடைய அருளினால் நிரப்பும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும். எங்கள் உள்ளத்தின் விருப்பங்களையெல்லாம் உடைய திருவுளத்தின்படி நீரே நிறைவேற்றி தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.